வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஒரு ரிக்வெஸ்ட்டு. என்னென்னா, நிறைய பேருக்கு என் வீடியோ நோட்டிஃபிகேஷனே வரதில்லன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்ன்ட்டு இருக்கும்ல உங்களது, அதை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திருப்பியும் உடனே சப்ஸ்கிரைப்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஒரே ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் மேக்கப் சேனலில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு நேச்சுரல் க்ளோவி மேக்கப் தான் பார்க்க போகிறோம். இந்த மேக்கப் லுக்கில் ஃபவுண்டேஷனே கிடையாது. ஸோ ரொம்ப சட்டிலான லைட் வெயிட்டான க்ளோவி மேக்கப் இது. ஸோ இந்த லுக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன்லாம் கிடையாது, பட் நான் ஹைலைட் கான்டூர்லாம் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த Maybelline ஏஞ்ச் ரிவைண்டை வச்சு ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். இந்தந்த ஏரியாஸில் தான் நான் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். நம்ம ஹெவி ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இதெல்லாம் பண்ணுறது பதிலாக ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ஹைலைட் கான்டூர் பண்ணோன்னா பார்க்க இன்னுமே நேச்சுரலாக இருக்கும். அடுத்தது கன்சீலர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கான்டூருக்கு நான் வந்து இந்த நாய்க்கோட பேலட் தான் யூஸ் பண்ணுறேன், மீடியம் ஷேடில். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஸ்பஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுதான் ஒரு 2 மினிட்ஸாக எடுத்துக்கும். பட் நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஓவரால் லுக்கே பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் கீழே தான் எடுத்துக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ்லேயே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா இது ரொம்ப நான் இது நிறைய தடவை பண்ணியிருக்கனால கடன்னு நான் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் மேபி டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் போக போக ரொம்ப ஈஸியாகிடும் அந்த மேக்கப். பொறுமையாக எல்லாத்தையும் வந்து நான் பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பிளெண்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வந்து அது ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. பிளெண்ட் பண்ணலனாலே அங்கங்கே கூட இருந்தாலே அது மேக்கப் நேச்சுரலாக இல்லாமல் ஒரு மாதிரி தெரியும். ஸோ கேமரானால் நான் பொறுமையாக பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா நான் கடன்னு பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் பொறுமையாக பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம், பட் அந்த மாதிரி இல்லை. நம்ம முடி தான் நம்மளோட டெய்லி பூஸ்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலோட ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன், டஸ்ட்டு, எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ், ஹீட்டு, ஹியூமிடிட்டி, இந்த மாதிரி விஷயங்களால் நம்ம முடி வந்து பயங்கர டல்லாக, ட்ரையாக, ரஃப்பாக, அது மட்டும் இல்லாமல் வந்து ஹேர் ஃபால்லையும் வந்து இதை ஆக்ரிவேட் பண்ணி விட்டுருது. நம்ம அம்மா, பாட்டி இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயுர்வேதாவோட, அதுவும் முடிக்கு ஆயுர்வேதாவோட பெனிஃபிட்ஸை வந்து நம்மளுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஹேர் பேக், ஹேர் ஆயில்லாம் வந்து இந்த ப்ராசஸ்லாம் வந்து வீட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை வந்து இந்த பெனிஃபிட்ஸை, இந்த ஓல்டேஜ் ரெசிபீஸை நம்மளுக்கு ஆயுகா அவங்களோட 100% Bhringkesham ஆயிலில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. ஆயுகா ட்ரெடிஷ்னல் ஆயுர்வேதா மூலிமா நம்மளுக்கு பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆம்லா, பிரிங்கராஜ், அஸ்வகந்தா, ஸ்ரீகக்காய், அதுக்கப்புறம் பிரம்மி. இதை வந்து அவங்களோட ஷாம்பூ, கண்டிஷனர் அண்ட் ஆயிலில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஆயுர்வேதிக் ஹேர் கேர் ரொட்டீன். இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுவோம், ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம், ஸ்கேல்பை நரிஷ் பண்ணுவோம், ஆஸ் வெல் அஸ் முடியை நல்லா சாஃப்டாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆயிலிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஹேர் கேரில். அது வந்து என்றைக்குமே அழிஞ்சிடக்கூடாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து இந்த ஸ்டெப் ரொம்ப ஃபேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இந்த மார்க்கெட்டில் வந்து ஃபேன்சி ஹேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட பாட்டிக்கால ரெசிபீஸை வந்து நம்மளை மறக்கடிக்கவே செய்யுது. ஆயுகா நம்மளுக்கு இந்த ஆயிலில் எல்லா நன்மைகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆயிலில் 100% Bhringkesham ஆயில் இருக்குது. கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் என்னென்னா ஆம்லா, பிரிங்கராஜ், அதுக்கப்புறம் 20 ப்ரெஷஸ் ஹெர்ப்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆயிலை எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் இந்த ஆயிலை முடியில் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். மேலேருந்து முடியோட எண்டு வரைக்கும் இந்த ஆயிலை நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் ஒரு 30 நிமிஷம் அப்படியே முடியில் விட்டுடணும்.
பிரிங்கராஜ் வந்து வைட்டமின் இ, மெக்னீஷியம், அயன் அண்ட் வைட்டமின் டியில் ரிச்சாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பூஸ்ட் ஆஃப் நரிஷ்மெண்ட் ஸ்கேல்புக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுது. ஆம்லா வந்து நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஸ்கேல்பில் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணி ஏர்லி க்ரேயிங்கை தடுக்குது. 30 நிமிஷம் கழிச்சு ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு ஸ்கேல்பை வந்து ரீஜூவனேட் பண்ணுறனால நம்மளுக்கு ஹெல்த்தி ஹேர் வந்து ரீஜெனரேட் ஆகுது. இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபாலிகல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறனால நம்மளுக்கு இன்டர்ன் ஹேர் க்ரோத்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஆயில் வந்து எல்லா ஹேர் டைப்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் ஆஸ் வெல் அஸ் இந்த செட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க்ஸ் இருக்கும். இந்த கூப்பான் கோட் போட்டு நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ளஷ்ஷுக்கு வந்து என்னோடய ஃபேவரட் ப்ளஷ் இது. ரொம்ப க்ளோயியாக பிங்கியாக அழகாக இருக்கும் இந்த ப்ளஷில். ஸோ அதை தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது ஹைலைட் வந்து அதுவும் வந்து லிக்விட் ஹைலைட் தான் யூஸ் பண்ணுறேன், மார்ஸோடது. ஸோ அதை வந்து எங்கெங்கெல்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ணுவேனோ அந்தந்த இடத்துக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வெறுமையாக சீக்ஸுக்கு மட்டுமாவது அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ரெண்டுமே பிளெண்ட் ஆகும்போது ரொம்ப அழகான ஒரு பிங்க் அண்ட் க்ளோயி ஷேட் கிடைக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஈஸியாக பிளெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே. அப்போ தான் சட்டு சட்டு நம்மளால் பிளெண்ட் பண்ணிட்டு ஈஸியாக முடிக்க முடியும் மேக்கப்பை. ஸோ மீதி இடத்துங்களுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு தான், பட் இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் இது அந்த மார்ஸோட இதுவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹைலைட்டு. ஸோ போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு எல்லா இடத்துக்கும் போட்டுட்ருக்கேன். கண்ணோட உள்பகுதிக்கும் போட்டுக்கிறேன். உள்பகுதியில் ஹைலைட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்கள் நல்லா பெருசாகவும் தெரியும். ஸோ எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின் ஸ்டெப். மற்ற ஸ்டெப்லாம் கடகடன்னு போயிடும். ஸோ பிளெண்டிங் தான் மெயின் ஸ்டெப்பு. ஸோ அவ்வளோதாங்க, ஃபேஸ் மேக்கப் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து பியூட்டியோட டிரான்ஸ்பரண்ட் பவுடர் வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எந்த விதத்துலேயும் டெக்ஸ்சர் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு பவுடர் இது. ஸோ அப்படியே அந்த க்ளூயினஸ்லாம் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அப்படியே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், ஆனால் நிலைக்காது மேக்கப். ஸோ எல்லாமே செட் பண்ணிவிட்டா இப்போ ஐப்ரோஸ் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. 10 நிமிஷத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஜஸ்ட்டு அதை வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அடுத்தது ஐஷேடோவுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு ஷேடு வந்து அப்படியே டப் டப் டப்புன்னு ஐஸில் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். இந்த ஒரு மாதிரி பெரிய ஐஷேடோ ப்ரஷ் மாதிரி வச்சிங்கன்னா எல்லா இடத்தையும் ஈஸியாக அது கவர் பண்ணிடும். பிளெண்டிங்கும் பார்த்திங்கன்னா சட்டு சட்டுன்னு பண்ணிடலாம். ஸோ ஒரே ஒரு ஷேட் தான் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அடுத்தது காஜல் கீழே மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, as well as காஜல் அப்ளை பண்ண மாதிரியும் இருக்கும். கீழே அப்ளை பண்ணும்போது சரி, ஏதாவது ஒரு இடத்துல அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே டக்குன்னு அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ டன், முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது மேபிலினோட ஹைப்பர்கல் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். யோசிப்பீங்க, இது வந்து உன் ஹேட் லிஸ்ட்டில் வந்துச்சு, என்ன இதில் போட்டிருக்கேன் அப்படின்னு. யூஸ் பண்ணி தானே ஆகணும், தூக்கியாக போட முடியும், வாங்கியாச்சு, யூஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால் யூஸ் பண்ணுறேன். தயவு செஞ்சு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மஸ்காரா போட்டுக்கோங்க. ஃபைனலாக லிப்ஸ்டிக். எஸ், முடிச்சாச்சு, அவ்வளோதான், மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஸோ லிப்ஸ்டிக் ரொம்ப அழகாக இருக்கும். அது நல்ல ஒரு பிங்கி ஷேட், ஆனால் கேமராவில் கொஞ்சம் ரெட்டிஷாக தெரியுது, ஏன்னு தெரில, பட் கொஞ்சம் பிங்க்கு. அடுத்தது நல்ல ஒரு சாஃப்ட் க்ளாஸி ஃபீலுக்கு வந்து லிப்ஸில் நான் வந்து இந்த லிப்பாம் கம்பெனியோட க்ளாஸி லிப்பாம் யூஸ் பண்ணுறேன். லிப்ஸுக்கு மேலே நல்ல ஒரு க்ளாஸி சாஃப்ட் லிப்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக பேக்கோட இந்த மேக்கப் ஃபிக்சர் வச்சு மேக்கப் நிலைக்கிறதுக்கு நல்லா அப்ளை பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, என்னோடய 10 minute க்ளோயி நேச்சுரல் மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. ஃபவுண்டேஷனே இல்லாமல் நம்மளால் ஈஸியாக ஒரு மேக்கப் க்ரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ ப்ராடக்ட்ஸ் வச்சு ரொம்ப அழகான க்ளோயான மேக்கப் இது உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். நாங்களும் சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க?
இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.